ஹலோ! இன்னைக்கு நான் சாம்பார் செய்ய போறேன். கண்டிப்பா பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா செஞ்சும் பாருங்க. இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் செய்கிறதுக்காக 1½ கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 1½ கப் துவரம் பருப்பை நான் எந்த பாத்திரத்தில் பருப்பு வேக வைக்கிறேனோ அதே பாத்திரத்தில் இந்த 1½ கப் துவரம் பருப்பும் உள்ளே போட்டு நல்லா கழுவி வச்சிடுறேன். கழுவுனதுக்கப்புறமா ஒரு 4 மடங்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடுறேன். நம்ம ஒரு அரை மணி நேரமாவது சாம்பார் செய்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா அப்போ தான் சீக்கிரமாக வேகும், அதேமாதிரி கேஸும் மிச்சமாகும், நல்லாவும் வேகும். இப்போ பாருங்கள், நான் கழுவிட்டு ஒரு 4 மடங்கு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுப்பில் நான் வச்சிட்றேன். அடுப்பில் வச்சதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டை வந்து நான் தொளிச்சு உள்ளே போட்டுடுறேன். பருப்பு வெந்துட்டுருக்கும் பொழுதே நம்ம பூண்டு போடுறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் பூண்டு வந்து நல்லா வேகும். பாருங்கள், 5 பல் பூண்டு உள்ளே போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு மூடி எடுத்து நான் மூடி வச்சிட்றேன். இந்த வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 முள்ளங்கி எடுத்து அதை சுரண்டுறதுக்கு பதிலாக தோலை சீவுறோம். ஏன் அப்படின்னா மண்ணுக்குள்ளே விளையிற எல்லா காய்கறிலையுமே வந்து கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகளை வந்து நம்ம சுரண்டுறதுனால அது வெளியில் வராது. அதனால நம்ம சீவுறதுனால அந்த கிருமிகள் வந்து வெளியில் வந்துடும். பாருங்கள், அழகாக இந்த மாதிரி சீவி ஒரு 5 முள்ளங்கியை நான் சீவி எடுத்துக்கிறேன். காய்கறிகள் சாப்பிட்டாவே உடல் ஆரோக்கியம் பெறும். அதிலும் முள்ளங்கி வந்து நிறைய நன்மைகள் வந்து இந்த முள்ளங்கியில் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக தோலை சீவி நம்ம 5 முள்ளங்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு கட்டி பெருங்காயத்தை வந்து உள்ளே வெந்துட்டுருக்க பருப்பில் போட்டு மூடி வச்சிட்றேன். இப்போ வந்து இந்த முள்ளங்கியை வந்து ரவுண்டாக கட் பண்ணிடுறேன். குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்த ரவுண்டாக கட் பண்ணும்பொழுது அந்த சாம்பாரே ஒரு வித்தியாசமாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டேன். சின்ன வெங்காயத்தோட தோலை வந்து நான் உரித்து வச்சுக்கிறேன். பாதி வந்து சின்ன வெங்காயம், பாதி வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து தோலை உரித்து வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது. இந்த முள்ளங்கியில் வந்து சோடியம், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, வைட்டமின் கே, வைட்டமின் B6, புரதம், பொட்டாசியம், இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்குது. அதுவும் வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால குடல் இயக்கத்தை வந்து சரிவர செய்து மலச்சிக்கல், அசிடிட்டி, செரிமான கோளாறுகள் எல்லாத்தையும் குணமாக்குது. குடல் புண் மற்றும் அலர்ச்சி பிரச்சனையும் குணமாக்குது. பைல்ஸ் மற்றும் மூல நோய் வந்து குணமாக்குது. புற்றுநோய் வந்து உண்டாக்குற நச்சுக்களை வந்து உடலில் தங்க விடாமல் இதை வந்து சுத்தப்படுத்துது. புற்றுநோயோட வளர்ச்சியை வந்து குறைக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அது இந்த மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா அந்த கடாய் சூடானதுக்கப்புறமா செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு நான் போட்டுக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து உளுந்து போடலாம், அப்படி இல்லாட்டி வந்து கடலைப்பருப்பு கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வந்து நான் உள்ளே போடுறேன். அந்த வெங்காயத்தை உள்ளே போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயையும் ஒரு கருவேப்பிலை, ஒரு 10 இலை கருவேப்பிலையும் நம்ம போடுறோம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்தால் தான் அந்த சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு மாதிரி இனிச்சிட்டு இருக்கும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தக்காளி எடுத்துக்கிறோம். ஒரு 3 தக்காளி எடுத்துகிட்டு அதை சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம்.
இந்த சாம்பாருக்கு எப்பயுமே வந்து இந்த சின்ன இந்த வெங்காயமும் அதே மாதிரி இந்த தக்காளியும் தான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம அந்த தக்காளியும் வெங்காயத்தையும் மட்டும் நல்லா கரெக்டாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, அதை நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சாம்பாரே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியை நம்ம வந்து உள்ளே போடுறோம். உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், அந்த முள்ளங்கி எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணும்பொழுது குழந்தைங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க, நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாலாம் முள்ளங்கியில் வந்து எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து அந்த முள்ளங்கி வந்து வேகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மசாலாலேயே நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம முள்ளங்கி மசாலா கலவை எடுத்து உள்ளே போடுறோம். நம்ம முள்ளங்கி மசாலா கலவை வந்து உள்ளே போட்டதுக்கப்புறமா நல்லா கலக்கி விடுங்க. பிபி மற்றும் சுகர், அதாவது இரத்த அழுத்தம், நீரிழிவு நோயை வந்து இது நல்லாவே கட்டுப்படுத்துது. உடல் எடையை குறைக்கவும் இந்த முள்ளங்கி உதவுது. வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இந்த முள்ளங்கி சாம்பார் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம வந்து இந்த சாம்பார் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப அளவு நீங்கள் சாம்பார் தூள் போடலாம். 2 மட்டும் கிடையாது, நீங்கள் 3 கூட போடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சாம்பார் தூள் போடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை வந்து நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை வந்து நம்ம உள்ளே ஊற்ற போகிறோம். தக்காளி, இந்த புளி இதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். புளி வந்து நிறையா அதிகமாக போடுறத விட கம்மியாக போடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா புளி வந்து ப்ரெஷரை அதிகமாக்கும், இரத்த அழுத்தத்தை அதிகமாக்கும். அதனால் கம்மியாக போடுறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கோங்க. எப்போவுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறது, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நமக்கு சுவையான முள்ளங்கி சாம்பார் ரெடி. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.